ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 2ஆம் கிழமை சனிக்கிழமை நான் விரதம் எப்படி இருந்தேன், பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. பெருமாளுக்கு நம்ம மாவிளக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும், செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிம்பாங்க. அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு நல்லா இருக்குமாங்க. 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து அதை அரைச்சிட்டு 1.5 டம்ளர் நம்ம வெல்லம் எடுத்து பாகு காய்ச்சி ஊற்றி குடிக்கணுங்க. இப்படி தான் நம்ம கோவிலில் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். எனக்கு மாவே பிடிக்க தெரியாது, எப்படியாவது பிடிச்சிடும். ஐடியா பண்ணி பிடிக்க ஆரம்பித்தேன். எப்போவுமே நான் அக்காட்ட தான் கேட்பேன். அக்கா இந்த தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டேன் அப்படின்னாங்க. அதனால் நம்மளா எப்படியே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இந்த பாகு பதம் பார்த்திங்கன்னா வெல்லம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த அதிரசம் மாதிரி இந்த நோம்பு மாதிரி வர்ற ஸ்டேஜில் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க அம்மா. அப்படி தான் சொல்லுவாங்க. பிடிச்சேன். ரொம்ப இலகி போயிடுச்சு. கொஞ்சம் சொதப்பலாகவே பயத்துலேயே இருந்தேன். ஆனால் எப்படியும் மாவு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் நமக்கு மாவு இதாகிடுச்சு அப்படின்னாக்கா பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக மாவு கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் சின்னதாக தான் பிடிச்சேன். ஒரு வழியாக மாவு பிடிச்சாச்சு பெருமாளுக்கு. வீட்டிலலாம் யாரும் செஞ்சால் சாப்பிட்றதில்ல. அம்மா எப்போவுமே மாவிளக்கு எடுத்தால் கொழுக்கட்டை, பிள்ளையார் கொழுக்கட்டை செஞ்சு வச்சு தான் ஆகணும்பாங்க. அப்படி வைக்கக்கூடாதும்பாங்க. ஒத்த விளக்கும் நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா இதில் பெரிய சைஸாக பண்ணுவாங்க. எனக்கு பண்ண தெரியல, எனக்கு தெரிஞ்சளவு பண்ணேன். நான் எப்போவுமே அக்காட்ட தான் நான் கேட்பேன் மாவிளக்கு பண்ணணுன்னாக்க. லாஸ்ட் டைம் நான் ஒரு விளக்கு போட்டேன், அப்படி போடக்கூடாதுன்ட்டாங்க அம்மா. அதனால் இங்கே வரங்க இப்படி தான் வச்சு நான் பண்ணிக்கிட்டேன். என்னை மாதிரி எத்தனையோ பேர் மாவிளக்கு போடுறதுக்கு மாவு சாணம் பிடிக்க தெரியாமல் இருப்பீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். எல்லாமே அம்மாட்ட கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த மாவிளக்கு போடுறத மட்டும் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். வச்சுருப்பாங்க தெருவில், தேரெல்லாம் வர்றப்ப பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க அம்மா. அதை நான் போய் கூர்ந்து கவனிக்கிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் இப்படி இருக்காதீங்க. இனிமேல் அம்மா செய்கிறப்ப என்னென்ன செய்யணும்னு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கங்க. இது கோவிலுக்கு, இது வீட்டு பூஜை இருக்குது. இன்றைக்கி பெருமாளுக்கு 2ஆம் கிழமைக்கு ஒரு 5 நிமிஷம் விளக்கு எரிஞ்சால் கூட அது நமக்கு அதுக்கு உண்டான பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த சைஸில் தான் பிடிச்சிருக்கேன். எத்தனை பேருக்கு மாவு சாணம் பிடிக்கும்னு தெரியும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தெரியாதுன்னு சொல்லுங்கள். செஞ்சு இதை தட்டிக்கிட்டே கிடக்கிறேன். வேறு ரொம்ப நேரமாக தட்டுறேன். எல்லாமே செஞ்சு லட்டுலேருந்து மிச்சர்லேருந்து மைசூர் பாக்கிலேருந்து அத்தனை சகலமாக செஞ்சிருவேன். ஆனால் அந்த மாவு சாணம் பிடிக்க முடியலையே. எங்கள் பாப்பா இதை பாதுஷா மாதிரி இருக்குதுமா அப்படின்ட்டா. எனக்கு ரொம்ப சங்கடமாகிடுச்சு. வேறு வச்சுட்டு படையல் போடுறப்ப நெய் தீபம் ஏற்றுறப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கோவிலுக்கு கொண்டு போகிறத தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். என்ன மேட்ருன்னா இலகிரும்னு ஒரு பயம். இலகிடுறது வேற. போன ட்ரிப்பு இலகிடுச்சு. நான் இலகிடுச்சுன்னா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாசிப்பருப்பை வறுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இலகாது. பெருமாளுக்கு மாவிளக்கு போட ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே மாவிளக்கு நம்ம போட்டோம்னா அதில் நெய் ஊற்றி பண்ணுறதாங்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், நினச்சது நிறைவேறும்பாங்க. நம்ம மற்ற எண்ணெயெல்லாம் ஊற்றுறத விட நெய் தீபம் ஏற்றணும். ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பத்தி நியாய தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரயோஜதா, ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தீமகேன்னு 2ஆம் கிழமை நம்ம சனிக்கிழமை விரதத்தை சாமிக்கு புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வடை, சுண்டல்னு வச்சு பெருமாளுக்கு அரோகரா போட்டு 2ஆம் கிழமையை முடிச்சுட்டு நாங்கள் அவினாசி அப்பர் கோவிலுக்கு நானும் பாப்பாலாம் கிளம்பிட்டேங்க. அங்கே போயிட்டு பெருமாளுக்கு அங்கே இருக்கிற பெருமாளுக்கு, அவினாசியில் இருக்க பெருமாளுக்கு விரதத்துக்கு நான் அங்கே மாவிளக்கு போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா தனி சன்னதி இருக்குது ஆஞ்சநேயர். இங்கே பார்த்திங்கன்னா திருமண தடை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஆஞ்சநேயர் முழு மட்டை தேங்காய் வாங்கி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு அந்த ஒரு மஞ்சள் பையில் முடிஞ்சு அதுக்கு குங்குமம் அடிச்சுக்கிட்டாங்க. திருமண தடை இருக்காது, சீக்கிரமாக திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவினாசியில் இருக்கிற ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமானதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவினாசி அப்பர், காசிக்கு நிகரான கோவில். காசிக்கு போகாதவங்க அவினாசி அப்பர் நம்ம காசி விசாலாட்சி, காசி விஸ்வநாதன் கொண்டு போனாலும் கிடைக்கும்.
ரொம்ப விசேஷமானது. இந்த லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவாக உருவாகும் 7 அடுக்கு உள்ள லிங்கம் இருக்குது அப்படின்னு இதோட வரலாறெல்லாம் சொல்கிறாங்க. இந்த அவினாசி அப்பர் வந்து கருவறையில் இருக்கிற லிங்கம் வந்து 7 அடுக்கு இருக்குது, அடியில் இன்னும் 7 அடுக்கு இருக்குது அப்படின்றாங்க. அதோட ஃபுல் இது நான் கேட்டுட்டு அடுத்த பதிவில் சொல்கிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த அவினாசி அப்பர் கோவில். அதனால் இங்கேயும் போய் கும்பிட்டுட்டு சாமியை வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில்